இது பிரியாணி டீகோட் பண்ணுமா? பிரியாணிலாம் யாரா டீகோட் பண்ணுவானா? நான் பண்ணுறேன். இந்த பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்லெஸ் சூப்பராக இருக்கும். நான்வெஜிடேரியனுக்கு வந்து பிடிச்ச ஒரு ஃபுட்டு அதுனா இந்த பிரியாணியாக தான் இருக்கும். இந்த பிரியாணி வந்து முதல்ல முகல் எம்பையரில் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இந்த பிரியாணி. அதான் இந்த முகல் எம்பையர்னா அவுரங்கசீப் அந்த காலத்தில் வந்து கண்டுபிடிக்கப்பட்ட இந்த பிரியாணி நாளடைவில் வந்து அவங்க வந்து மற்ற நாட்டில் ட்ரேடு மற்றும் போர் அந்த மாதிரி இதில் போகிற உண்டு இந்த பிரியாணி ரெசிபி அந்த மற்ற நாட்டுக்கும் போக அமைச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க அந்தந்த கண்ட்ரியில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டு இந்த பிரியாணி சமைக்க அமைச்சிருக்காங்க. அதனால ஒரு டேஸ்ட்டு ஒரு கலர் ஒரு ஆரோமா வரனால அந்தந்த ஸ்டேட்டில் இருக்க பிரியாணிக்கு ஒரு பேர் வச்சுருக்காங்க. மொத்தம் இந்தியாவில் மொத்தம் 28 வகை பிரியாணி இருக்குது. நம்ம சாப்பிட்றது ஏதோ ஒரு 2-3 தான் இருக்கும். மொத்தம் 28 வகை இருக்கான். வேறு உலகம் முழுக்க 80 வகையான பிரியாணிலாம் இது வந்து வச்சுருக்காங்கன்னு 80 வகையான கண்ட்ரிஸ் வந்து இந்த பிரியாணி யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வேறு இந்த பிரியாணி வந்து நமக்கு தெரிஞ்சது வந்து ஹைதராபாத், ஆம்பூர், தலப்பாக்கட்டி, காஷ்மீர், பாம்பே, தோனி பிரியாணின்னு பல பிரியாணிஸ் இருக்குது. வேறு இந்த பிரியாணி வெறும் இந்தியாவுக்கு மட்டும் தான் ஃபேமஸா அப்படின்னா இல்லவே இல்லை. இந்த பிரியாணி வந்து ஸ்ரீலங்கா, மலேசியா, சிங்கப்பூர், பாகிஸ்தான், ஈரான், ஈராக், துபாயின்னு பல கண்ட்ரீஸில் இந்த பிரியாணி வந்து இப்போ கூட இருக்குது. இந்த பிரியாணி வந்து நமக்கு தெரிஞ்சது சிக்கன், மட்டன். அது தவிர்த்து பல வகையாக இருக்குது. ப்ரான் இருக்குது, ஃபிஷ் இருக்குது, முட்டை இருக்குது, ஒட்டகம் இருக்குது, பீஃப் இருக்குது, பஃபலோ இருக்குது, வேறு வந்து முயல் இருக்குது, மான் இருக்குது. வேறு இப்போ நீங்கள் ஒரு வெஜிடேரியனாக இருந்தால் கூட மஷ்ரூம் இருக்குது. இந்த சோயாபீன்ஸ் மீல் மேக்கர் வச்சு கூட பிரியாணிலாம் செய்கிறாங்களாம். பல வெரைட்டிஸில் பல விதமான பிரியாணிலாம் செஞ்சிட்ருக்காங்க. நமக்கு வந்து பிரியாணி வந்து ஒரு ஆரஞ்சு கலர் அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிருக்கீங்களா? அதோட அதிக கலரில் இருக்கான் பிரியாணி. ஒயிட்டில் இருக்கான், ப்ரௌனில் இருக்கான், ரெட்டில் இருக்கான், ஆரஞ்சில் இருக்கான், க்ரீனில் இருக்கான் அப்படின்னு சொல்லி பல கலரில் வந்து ஒரு பிரியாணியும் இருக்குது. வேறு ஹைதராபாத் பிரியாணி தான் ரொம்ப காரமாகவும், பாம்பேயில் இருக்க பிரியாணி வந்து ரொம்ப இனிப்பாகவும், வாலியம்பாடியில் வந்து ஒரு வித்தியாசமான அரிசியில் வச்சு ஒரு பிரியாணி செய்கிறதுனால ஒரு ஸ்டேட்லேயும் ஒரு பிரியாணி வந்து ஃபேமஸாக இருக்குது. வேறு இந்த பிரியாணி சாப்பிட்றதுனால ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி வந்து அதிகரிக்குதான். ஏன்னா அதில் இஞ்சி அது மாதிரி இருக்கான். வேறு அது வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிடுமா. ஏன்னா அதில் வந்து பூண்டு, இஞ்சி, வெங்காயம் இருக்கனால ரொம்பவே டைஜஸ்ட் ஆகிடுமா. இதில் சாப்பிட்றத விட இதில் பல டிஸ்அட்வான்டேஜஸ் தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி டயட்டில் இருக்கவங்களுக்கு வந்து இந்த பிரியாணி சாப்பிட்டா இன்னும் வந்து ஃபேட்லாம் போடுமா. ஏன்னா இதில் நெய் இருக்குது, கொழுப்பு இருக்குது, ப்ரோட்டீன்ஸ் இருக்குது. இது வந்து வயசானவங்க வந்து சாப்பிட்றது வந்து கொஞ்சம் தவிர்க்கணும். வேறு இது வந்து மத்தியானம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நைட்லாம் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் தவிர்க்கலாம்னு சொல்கிறாங்க. வேறு இதை குடிச்சிட்டு பரோட்டா அப்படி சொல்லிட்டு கோக்கெல்லாம் குடிக்கக்கூடாதான். வெறும் தண்ணி மட்டும் தான் குடிக்கணுமா. இதை தவிர்த்து கோக்கு குடிச்சிட்டு வேறு சவனப் ஏதாவது குடிச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அங்கேயே அடைஞ்சிட்டு அந்த டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் உங்களுக்காக நான் பிரியாணி டீகோட் பண்ணியிருக்கேன். வேறு உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோ டீகோட் பண்ணால் சொல்லுங்கள், நான் ட்ரை இட்.